இயற்கையால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு இந்த வருடம் நிறையவே இருக்கும். பொருளாதாரம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 12 ராசிக்குமே இந்த குரு பயிற்சி பலன் நல்லாவே இருக்கும். மக்கள் தீர்ப்பு கொடுத்து கூட ஆனால் ஒரு ஆட்சி அமைக்க முடியாத காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு குரு நல்ல இடத்துல இல்லை. ரெண்டாவது, ஏன் இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இந்த ஏன் 12 ராசிக்குமே இந்த குரு பயிற்சியால் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த வீட்டுக்குமே பெருசாக பலன் கொடுக்க மாட்டார். ஆனால் கடக வீட்டுக்கு பலன் கொடுப்பார். காரணம் என்னது? உச்ச வீடு. அதனால 3 நீர் ராசியை குரு பகவான் அங்க இருந்தும் பார்க்கறாரு, பார்வை பலனாலையும் பார்க்கறாரு. அப்போ நீர்னால் நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு, நீர்னால் நிறைய நமக்கு மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கு. 5 ஆள இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மையாக இருக்கும். முதல் பூர்வீகத்தினால அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த இடர்பாடுகள் எல்லாமே கிளியர் ஆயிடும். அடுத்தது குழந்தை பிறக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். அதே மாதிரி டைவர்ஸ் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது சால்வே இல்லாமல் ரன்னிங்ல இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோர்ட் கேஸ் இவங்களுக்கு ஃபேவராக நடந்து முடிஞ்சு மறு திருமணம்ன்றது கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு நடக்கும். ரோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். குரு பெயர்ச்சி இப்போ குரு ஏற்கனவே பெயர்ந்துட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம், சனி ஏற்கனவே பெயர்ச்சி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. இல்லை ஒரு சில மாற்று வழிகளும் இருக்கு அப்படிங்கிறதுல ஜோதிடத்திலேயே நிறைய டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சனி பயிற்சி இப்போ நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் குரு பயிற்சியும் இப்போ பார்க்குறோம். இப்போ இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான ஒரு குரு பயிற்சி, இதனால நம்மளுடைய பொது பலன்கள் எப்படி இருக்க போகுது, நாட்டில் என்ன மாதிரியான மாற்றங்கள், ஏற்கனவே நிறைய மாற்றம் நடந்துகிட்டு இருக்கு, அதனால இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான ஒரு விஷயம்? குரு பயிற்சி இந்த ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாகவும் இருக்கும். கொஞ்சம் சிறு மனசை வருத்தக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும். சில பொது இயற்கை சீற்றங்களும் இருக்கும். இயற்கையால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் நமக்கு இந்த வருடம் நிறையவே இருக்கும். பொருளாதாரம் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12 ராசிக்குமே இந்த குரு பயிற்சி பலன் நல்லாவே இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு ரீதியான சனி பயிற்சி நடந்து கஷ்டப்படுற ராசியாக இருக்கலாம், ராகுவோடைய பிடியில் இருக்கக்கூடிய சில ராசிகளாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு தசாபுத்தியில் சில பிரச்சனை இருக்கிற ராசியாக இருந்தால் கூட இந்த குரு பயிற்சி பலன் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கொடுக்கறதாக தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியெல்லாம் வாக்கியம் குருக்குமே அது இருக்குது. ஆனால் குரு கண்டிப்பாக ஜூன் 2ஆம் தேதி தான் மாறுறாரு. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கு. உடனே ஸ்டார்ட் ஆகாது. ஒரு 10-12 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜூன் 20ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஏன் இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், இவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், இந்த ஏன் 12 ராசிக்குமே இந்த குரு பயிற்சியால் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வரக்கூடிய இடம் வீடு அப்படின்னு பார்க்கறது என்னன்னா, கடக ராசிக்கு குரு வராரு. கடக ராசின்றது அவருடைய உச்ச வீடான ராசி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் அந்த வீட்டுக்கு வருவார். மற்ற வீட்டுக்கு போகிறது வேற விதம், இந்த வீட்டுக்கு வர்றது வேற பலன். உச்ச வீடுனா ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடியது, அள்ளி அள்ளி எல்லா ராசிக்கும் கொடுக்கக்கூடிய தன்மையில இருப்பாரு. ஆனா எப்பயுமே இந்த ஜென்மத்துல இருக்கக்கூடிய குரு எந்த வீட்டுக்குமே பெருசா பலன் கொடுக்க மாட்டார். ஆனா கடக வீட்டுக்கு பலன் கொடுப்பாரு. காரணம் என்னது? உச்ச வீடு. அதனால ரெண்டாவது, இந்த வாட்டி வரக்கூடிய குரு பயிற்சி நல்ல அமோகமாகவும் இருக்கும். என்னென்ன ப்ளஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட நாட்கள் கல்யாணம் ஆகாமல் இருக்குது பார்த்தீங்களா, 12 ராசியிலையுமே கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வீடு நிறைய பேருக்கு கால் பிடி மண்ணாவது இருக்கணும் சொந்தமானு சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் அமைவதற்கு நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதற்கப்புறம் இந்த வருடம் கோல்டோடைய ரேட்டு ஆல்ரெடி ஏறி தான் இருக்குது. மேபி அது அப்படியே மெயின்டைன் ஆகும், இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆண்டு மழை பருவத்தை தாண்டியும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு என்ன மழை தேவையோ அந்த மழை கிடைச்சிடும். அதையும் தாண்டி பருவத்தை தாண்டி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கடகராசி நீர் ராசி, குரு பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் பார்வை விருச்சகம், அதுவும் ஒரு நீர் ராசி. அதற்கப்புறம் 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்க போறார், அதுவும் ஒரு நீர் ராசி. ஸோ 3 நீர் ராசியை குரு பகவான் அங்க இருந்தும் பார்க்கறாரு, பார்வை பலனாலையும் பார்க்கறாரு. அப்போ நீர்னால் நமக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு, நீர்னால் நிறைய நமக்கு
மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்குது. நீர்னால் நிறைய மழை பெஞ்சு நீர் தேவையில்லாமல் நீர் வேஸ்ட் ஆகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. கண்டிப்பாக நிறைய விஷயம் நன்மையாக நடப்பதற்கு நிறைய 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 வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் கடந்த 3 ராசிகள் கும்பம், மீனம், மேஷம் சனி பகவானோட பிடியில் இருக்காங்க. அந்த 3 ராசிக்கும் இந்த குரு பகவானோட பார்வைப்பட்டு கண்டிப்பாக ஒரு ரிலீஃப்ன்றது இருக்கும். அதே மாதிரி பொதுவில் குரு பயிற்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறாரு, 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு, 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறாரு. ஸோ இந்த 3 பார்வையும் ரொம்ப அதிக பலனை கொடுத்து அந்த 3 ராசிக்கும் நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ அரசியல் மாற்றம் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே வந்து யாரும் எதிர்பாராத ஒரு அரசியல் மாற்றம். இதுக்கும் குரு பயிற்சிக்கு சம்மந்தம் இருக்கா? குரு பயிற்சிக்கும் கண்டிப்பாக சம்மதம் இருக்குது. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு வந்து 12 வருஷத்துக்கு ஒரு முறை நம்மளுடைய சொந்த வீட்டான அவருடைய உச்ச வீட்டான கடக வீட்டுக்கு வராரு. நம்மளுடைய ஆட்சி இப்போ மாற்றுறதுலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் தீர்ப்பு கொடுத்து கூட ஆனால் ஒரு ஆட்சி அமைக்க முடியாத காரணம் இருக்குது. அப்படின்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய தலைவருக்கு குரு வந்து நல்ல இடத்துல இல்லை. அதுதான் உண்மை. பூச நட்சத்திரத்துக்கு ஆமாம், கடகராசி பூச நட்சத்திரம்ன்றதை விட அவருக்கு இப்போ நான் வந்து ஜாதகம் பார்க்குறேன்னா சில கோட்பாடுகளை தான் பார்ப்பேன். அதில் அவருக்கு குரு வந்து நல்ல ஒரு அமைப்பில் இல்லை. அவருடைய தலையிலேயே குரு அமர்ந்து இருக்காரு. அந்த குரு அவருக்கு ஃபேவர் பண்ணக்கூடிய இடத்துலையும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா குருன்றது தான் சொசைட்டியில் இவ்வளோ ஒரு போட்டி பொறாமைக்கேற்று ஜெயிச்சும் ஒரு அரியாசனத்தில் அவரால் அமர முடியாத எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழல்கள்லாம் இருக்குது. அது வந்து மிகவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இந்த குழப்பம்லாம் எப்போ தீரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜூன் 12ஆம் தேதிக்கு மேலே இந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பாக அவருக்கு ஒரு மாற்றம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது வெகு பக்கத்திலேயே வந்து நமக்கு மன்சூன் ஆரம்பிக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்த வெள்ளம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு மக்கள் வாழ்க்கையில். இந்த முறை இந்த மாதிரியான இயற்கை பேரழிவுகள் குரு பயிற்சி சொல்வது என்ன இருக்கு? நான் தான் அதான் சொன்னேன். அதுக்கு தான் வந்து காரணமும் சொல்லிட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடகத்தில் தான் கடகம் ஒரு நீர் ராசி, விருச்சிகம் குரு 5ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்க போகிற அதுவும் ஒரு நீர் ராசி, 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்க போகிற அதுவும் ஒரு நீர் ராசி. இந்த 3 நீர் ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக நீர்னால் தான் நமக்கு நிறைய இந்த ஆண்டு நிறைய அழிவுக்கான கோட்பாடாக சொல்லப்படுது. அது வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு விஷயமா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கு. ஒன்று. 2வது இப்போ நம்ம ஏதாவது மலை சார்ந்த இடத்துக்கு போகிறோன்னா கூட மழை டைமில் போகாதீங்க. அதனால் நமக்கு நிறைய பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு வராரு. குரு பிரகஸ்பதியாக இருந்தாலும் இந்த மாதிரியான டிசார்டர்ஸை நம்ம பார்க்கணுன்றது. இப்போ சாதகமான ராசிகள்லாம் நீங்கள் சொன்னீங்க. அந்த சாதகமான 3 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம்? கடகத்திலிருந்து விருச்சிகத்தை 5ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ அந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் 5ஆம் பார்வைன்றது என்ன அப்படின்னா 5ஆல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நன்மையாக இருக்கும். முதல் வந்து பூர்வீகத்தினால அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த இடர்பாடுகள் எல்லாமே கிளியர் ஆகிடும். அடுத்தது குழந்தை பிறக்கும். அதுக்கப்புறம் காதல், நீண்ட நாட்களாக காதல் பண்ணிட்டு இருக்கோம், வீட்டில் ஒத்துக்கல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அடுத்தது பூர்வீகத்தில் இருந்த அனைத்து பிரச்சனையும் சரியாகும். இது இல்லாமல் பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிகத்துக்கு அமோகமாக இருக்குது. குரு பகவானோட 5ஆம் பார்வை படுறதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மகர ராசி. கடகத்திலிருந்து மகரத்துக்கு 7ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறார். 7ஆம் பார்வைன்றது என்ன? நம்ம 7ன்றது என்ன சொல்லுவோம்? கணவன் மனைவி. 7ன்றது பார்ட்னர்ஷிப்பு, 7ன்றது நண்பர்கள். 7 சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த கடகத்திலேருந்து குரு மகரத்தை பார்க்கும்போது மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் எதெல்லாம் இடையூறாக இருந்துச்சு. நம்ம மகர ராசிக்கு ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து இப்போ தான் விடுதலை ரிலீஃப் ஆயிருக்காங்க. அந்த ரிலீஃப் நடந்த உடனே என்ன ஆகும்னா இந்த 7ஆம் பார்வையை குரு பார்க்கும்போது நீண்ட நாட்களாக கணவன் மனைவி இருந்த பிரச்சனை கிளியர் ஆகும். திருமணம்ன்றது கண்டிப்பாக இந்த ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடந்துடும். அதே மாதிரி டைவர்ஸ் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு, அது சால்வே இல்லாமல் ரன்னிங்ல இருக்கின்றவங்க கண்டிப்பாக அந்த கோர்ட் கேஸ் வந்து இவங்களுக்கு ஃபேவரா நடந்து முடிஞ்சு மறு திருமணம்ன்றது கண்டிப்பாக இந்த மகர ராசிக்கு நடக்கும். அதுக்கப்புறம் 2வது குழந்தைக்கு ட்ரை பண்றவங்க இந்த மகர ராசியில் இருக்கவங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ஆண்டு அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். மகர ராசிக்கு எண்ணிய அனைத்து செயலும் நடப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாங்கணுமா வாங்குங்க, கார் வாங்கணுமா வாங்குங்க, வீடு வாங்கணுமா வாங்குங்க. இது உங்களுக்கான காலம், உங்களுக்கான பொற்காலம். இன்னும் ஒரு 3 வருடம் மகர ராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. இந்த காலத்து இந்த ஜூன்லேருந்தே நீங்கள் பயன்படுத்திக்கும் போது ஒரு லைஃப் அழகாக செட்டில் பண்ணிக்கலாம். மணி மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகத்துலேருந்து மீன ராசிக்கு 9ஆம் பார்வையாக குரு பகவான் பார்க்குறாரு. 9ன்றது நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்? தந்தை வழி
பூர்வீகத்தை சொல்வோம். அதற்கப்புறம் வந்து பாக்கியமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சொல்லக்கூடியது தான் 9ஆம் பார்வை. இந்த 9ஆம் பார்வை பார்க்கும்போது ஏற்கனவே மீன ராசியில் சனி பகவான் ஜென்மத்திலே அமர்ந்திருந்துட்டு நிறைய விஷயங்களை தடைகளையும் தாமதத்தையும் நமக்கு கொடுத்துட்ருக்காரு. இந்த குரு பகவான் 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது இந்த மீன ராசிக்கு அமோகமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த 1.5 வருடமாக எந்த விஷயத்தெல்லாம் அவங்க சஃபர் ஆகினாங்களோ அது எல்லாமே கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அதையும் தாண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன ராசியில் இருக்கவங்க ஃபாரின் போகணும், ஜாப் விஷயமா அங்கே வந்து பர்மனெண்ட் விசா கிடைக்கல, அங்கே வந்து எனக்கு ஜாபில் ஒரு இழுபறி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கண்டிப்பாக 100% கிளியர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மீன ராசிக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குது, பயன்படுத்தி. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் ரொம்ப நன்றி.